கட்டி சடங்காயிருக்கா, மத்தியானம் சாப்பாடு வர சொன்னாரு, அவ்வளவுதானே. அதை கேட்க வேணாம். இன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க. பஞ்சாயத்துல நீங்க பார்த்ததுதானே? அது இல்லடா, ராமலட்சுமி பேசுறோம்னா எல்லாரும் சிரிச்சாங்கல்ல, அது என்னன்னு சொல்லு. ஓ அதுவானே. பிரசிடென்ட் ஐயா, நீ எல்லாம் சின்ன பிள்ளை, உனக்கு என்ன கணக்கு தெரியும்டாரு. அதுக்கு லட்சுமி அக்கா நான் 6ஆம் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லிச்சு பாரு. அவங்கள்ட்டே அவையே சிரிச்சுட்டாங்க. வாய் தானே சிரிப்பாங்கல்ல. அந்த பிள்ளைக்கு நம்மளோட அதிகம் படிச்சு விட்டாங்களே, எகத்தால அடைக்கப்பட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அந்த பால்சாமி பேச்ச திருப்பி விட்டாரு. உங்க அப்பாவை அவதாரம் கட்ட சொன்னாங்க, அவரு கட்ட முடியாதாரு. அப்படித்தானே நான் வரேன். வயசு போய் இந்த கப்பலை விட போறேன். அந்த சென்னியப்ப படிக்கட்டுல நின்று என்னமோ சொன்னான்டா. அது என்னன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாதானே, உங்க அப்பா தான் நிலத்தை வச்சு அவதாரம் பண்ண கட்டுனாங்க. அதுக்கு எதுக்கு மரியாதை கட்டுற? இந்த எங்க அண்ணன் சவுண்டெல்லாம் விட்ட. அது உங்க அப்பா தான் ஒம்பாடுபட்டு சம்பாதிச்ச நிலம் இல்லையா, நம்ம பரம்பரை சொத்து வேற. அதை குடும்ப பாத்தீங்கன்னா போக வராதா? கரெக்ட். எப்படி விடுவோம்? அண்ணன் மறுமட்டன்னு நினைச்சு அவனுக்கு ஒரு தினமும் ராத்திரி சாப்பிட்டு உங்க அப்பா கடைக்கு வெத்தலை போட வருவாரு, நீங்க வரல. எனக்கு எப்படி தெரியும்? பசி இல்லையோ என்னவா, சாப்பாட்டுல இருந்து எழுந்திரிச்சிட்டாரு. இருக்காதா பின்ன? அந்த சென்னை பேசுற பேச்சுக்கு சோறு கிடக்குமா? கேட்டு எங்களுக்கே மனசு உடைஞ்சு போச்சு. உங்க அப்பா மானஸ்டேன் தாங்குவாரா? அப்படிப்படி வார்த்தையை பேசலாமா? இல்லையா? வெளியில தேங்கி நம்ம போடுற நேரமாச்சு, நான் வரேன். டேய், சென்னியப்ப என்ன சொன்னா? அதான் அப்பவே சொன்னேன். அந்த சென்னியப்ப என்ன சொன்னா? உங்க அப்பா தான் நிலத்தை விட்டு அவதாரம் பண்ண மொத்தமா கட்டிட்டு போன்னு சொன்னானே.